ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தியாஸ் கிச்சன். நம்ம சேனலில் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணி ரொம்பவே நாளாயிடுச்சு. இன்றைக்கி குக் வித் கோமாலி சீசன் 3ல் சந்தோஷ் அவங்க செஞ்சு காமிச்ச செட்டிநாட் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ஷெஃப் தாமு சார் வந்து ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான கர்ட் சேர்த்துக்கோங்க, தயிர். அதோட ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுருக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து மேரினேஷன் ப்ராசஸ். இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம இந்த வெங்காயம் கட் பண்ணுறது, தாளிக்கிறது, இந்த வேலையெல்லாம் முடித்தோம் அப்படின்னாக்கா மேரினேஷன் நமக்கு நல்லா ஊறி சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். இப்போது அதில் வந்து நம்ம பிரியாணி மசாலாவில் சேர்ப்போம் இல்லையா, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பே லீஃப், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் இந்த ஸ்டார் லீஃப் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதோட நம்ம மல்லி இருக்கு இல்லையா, ட்ரை மல்லி இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் குண்டு மிளகாய் இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்கள் தேவையான அளவு காரம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நார்மலாக செட்டிநாடு சிக்கன் வந்து இந்த மாதிரி அரைச்சி தான் வைப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி மசாலாஸ்லாம் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க. பட் சந்தோஷ் வந்து எப்படி செஞ்சுருந்தாரு அப்படின்னா, இந்த மசாலாஸ்லாம் போட்டு செஞ்சுருந்தாரு. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, டாப் நாச் அப்படின்னு சொல்லி ஷெஃப் தாமு சார் வந்து பாராட்டியிருந்தாங்க. ஸோ இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து அந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய் அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கணும் அப்படின்னாக்க நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடும். சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் வந்து அவ்வளோவா டேஸ்ட் நமக்கு வந்து கொடுக்காது. ஸோ சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு 2 பழுத்த தக்காளி வெட்டி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து சீக்கிரம் வேகணும் அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் மேலே வந்து உப்பு தூவி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும். தக்காளி வந்து ஏன் நான் முன்னாடியே போடலை அப்படின்னா, ஒழுங்காக வெந்து வராது. நம்ம வெங்காயம் முழுசாக போட்டிருக்கோம். ஸோ அதோட தக்காளியும் போட்டோம் அப்படின்னா சரியாக வேகாது. அதனால் தனியாக வதக்கிக்கிறேன். இப்போது நல்லா வதங்கிடுச்சு, நல்லா மஷி ஆகிடுச்சு தக்காளி. இதையும் சேர்த்து ஆற வச்சிடலாம். இது ரெண்டும் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போது அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா நிறைய கருவேப்பிலை போடுங்க. நல்லா அது பொரிஞ்சு வரப்போ அந்த ஒரு வாசனை வரும் இல்லையா, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா நிறைய கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி அந்த மசாலா கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இது வந்து நல்லா இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்குறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா இதை வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க நல்லா ஆயில் வந்து மேலே வரும். அந்த அளவுக்கு நாம் இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வதங்குறதுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், தயிர், லெமன்லாம் போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போதுமே நம்ம சிக்கன் ரெசிபி செய்கிறப்போ சிக்கன் வந்து போட்ட உடனே வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது. இப்போது சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். இதை மசாலாவோட நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இதுக்காக தான் நான் முன்னாடி தண்ணி சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து தண்ணியும் நல்லா விட்டுருக்கு சிக்கன்லேருந்து. கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடுங்க. மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பச்சை மல்லித்தலையோட வாசனையும் வந்து அந்த சிக்கனோட செய்கிறப்போ இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் சிக்கன் வந்து ஒரு கால்வாசி தான் வந்திருக்கு. நல்லா இன்னும் வேகணும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை திக்கான கிரேவி வந்து டிஃபனுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வந்துடும். அப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவு பெப்பர், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் வந்து சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன்.
ஆக்சுவலாக சந்தோஷ் வந்து இந்த சோம்புத்தூள் வந்து சேர்த்ததுனால தான் நல்லா ஹைலைட்டாக எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி சோம்புத்தூளும் நல்லா சேர்த்து விட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வெளியில் வந்துருச்சு. இது வந்து செட்டிநாட் ஸ்டைல் கிரேவினும் சொல்ல முடியாது, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவினும் சொல்ல முடியாது. பட் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிரேவி கிடச்சிருக்கு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு குக் வித் கோமாளி ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.